ஆசைப்படுவாங்க. குழந்தைங்கலாம் ஆசைப்படவே இல்லைங்க. இந்த பிஸ்கெட் இருக்குல்ல, பிஸ்கெட் ரொம்ப முக்கியமானது. முன்னாள் அதிமுக எம்எல்ஏ ஒருத்தர் கையெழுத்து போட்டு, ஆனா அவர் விளக்கம் குடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவரே கூட கையெழுத்து போடுற அளவுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு. ஒரு ஆசிலேஷன்ல இருக்காங்களோ? அவருக்கு என்ன பிஸ்கெட்ட குடுத்தாங்கன்னு தெரியலையே! ம். நம்ம நீங்க பொதுவாவே குழந்தைங்க நமக்கே பயமா இருக்கும். ஒரு ரயில்லயே போறோம், பஸ்ல போறோம். நம்ம ஏதோ எடுத்து சாப்பிடுறோம். எதிர்ல ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கங்க. அந்த குழந்தைக்கு குடுக்காம சாப்பிட்டா நமக்கு மனசு வலிக்கும். ம். ஆனா நம்ம குடுத்தா குழந்தை இப்ப வாங்காது. ஏன்னா வீட்ல என்ன சொல்லிக் குடுக்குறாங்க? தெரியாதவங்க யாராவது குடுத்தா. இப்படியெல்லாம் குடுத்தா அதுல ஏதோ மயக்கம் இருக்கு. வாங்காத. அப்படிதான் சொல்லிக் குடுப்பாங்க. 2வது நமக்கே பயமா இருக்கும். நம்ம அன்பா இருக்கோம்னு குடுத்து அந்த குழந்தை வாங்கிட்டா, வேற ஒருத்தவங்க கொண்டாந்து பிஸ்கட் குடுத்தாலும் வாங்கிருமே! அதுக்காகவாவது அந்த குழந்தையின் பாதுகாப்புக்காக நம்ம அன்ப கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும் அப்படின்னு பெரியவங்களுக்கே சொல்றோம். ம். ஆகையினால இந்த பிஸ்கெட்டுங்கிறதே ரயில்ல குடுத்துக்கிட்டு இருந்தத, இப்ப தெரு தெருவா குடுத்துக்கிட்டு இருக்காங்க.